ஒரு பெண்ணை இந்த மண்ணில் பிறந்ததுலேருந்து நான் ஓடிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் எதை நோக்கி ஓடுனேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ ஓடுற இந்த ஓட்டம் நிச்சயமாக என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கும். அடக்கம் அமருருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். நான் ஒரு சாதாரண பொண்ணு. சொல்லப்போனால் நான் ரொம்ப பேச மாட்டேன். ஆனால் நான் மனுஷங்களை அப்சர்வ் பண்ண டைம் எடுத்துப்பேன். நான் தனியாக தான் இருப்பேன். ஆனால் அது லோன்லினஸ் கிடையாது, அது ஒரு சுகமான நிம்மதி. எல்லாருக்கும் என் லைஃப்குள்ளே இடம் இல்லை. ரொம்ப செலக்டாக தான் யாரையும் உள்ள விடுவேன். படிப்பு எனக்கு ஹாபி இல்லை, அது என் வாழ்க்கையோட அடித்தளம். என் கனவுகள் ரொம்ப பெருசு. அது அமைதியாக இருந்து ரியாலிட்டியில் அச்சீவ் பண்ண போகிற ஒரு பொண்ணு தான் நான். சிம்பிளாக சொல்லணும்னா, நான் யார் மேலே டிபெண்ட் ஆக விரும்பலை. இண்டிபெண்டாக சுய காலில் நின்று இந்த உலகத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். நான் தான் அதிரா. இன்னும் ஒரு வாரம் தாண்டி இருக்கு ஃபைனல்ஸ்க்கு. நீ எது வரைக்கும் கவர் பண்ணிட்ட? சோஃபா லெக்சர் சொன்ன கொஸ்டின்லாம் கவர் பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் எதுவும் முடிக்கல. லைட்டாக பயமாக இருக்கு வேற. பயமா இருக்குன்னு சொல்லியுமே இவ்வளோ ரிலாக்ஸாக இருக்காங்களே, இவங்க தான் மீரா, என்னோட ஒரே தோழி, கம்ஃபர்ட் பர்சன்னு சொல்லலாம். அதான் சரிடி, நீ போ, நான் காஃபி வாங்கிட்டு வரேன். சரி, நாளைக்கு பார்க்கலாம். பை. பாய். ஹாய் அதிரா. ஹாய் மித்ரன், எப்படி இருக்கீங்க? கிளாஸ் இல்லையா உங்களுக்கு? என் கிளாஸ் முதலே முடிஞ்சிச்சு. அப்படியே கெஃபே பார்க்க போகலான்னு பார்த்தா நீங்கள் தூரத்துலேருந்தே வந்தீங்க. அதனால தான் உங்களுக்கு வெயிட் பண்ணேன். ஓ ஆமாவா? மித்ரன், உங்களுக்கு தெரியுமா, எனக்கு நாளைக்கு ஃபைனல் எக்ஸாம் இருக்கு. ஸோ இப்போவே எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கு. நாளைக்கு நடக்க போகிற ஃபைனல் எக்ஸாமில் நல்லா செஞ்சாதான் டீன் லீஸ்லாம் எடுக்க முடியும். இப்போ கூட கேஃபேக்கு போயிட்டு காஃபி வாங்கிட்டு படிக்க போகிறேன், தெரியுமா? உனக்கும் நாளைக்கு எக்ஸாம் இருக்கா? என் கோர்ஸ்க்கும் அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்குது தெரியுமா? எனக்கு 10 சாப்டர் இருக்குது. அதில் எனக்கு 5 சாப்டர் தான் புரியுது. மீதி 5 சாப்டர் எனக்கு புரியவே இல்லை. செத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இவன் யாருன்னு பார்க்குறீங்களா? இவன் தான் மித்ரன். எனக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இன்னொரு படிப்பாளி. இப்போ நம்மளுக்கு என்ன வழிதான் இருக்குது மித்ரன்? இந்த ஃபைனல் எக்ஸாமில் நல்லா செஞ்சாதான் நல்லா பாயிண்ட் எடுக்க முடியும். நல்லா பாயிண்ட் எடுத்தாதான் நல்ல ரிசல்ட்டும் இருக்கும். நல்ல ரிசல்ட் எடுத்தாதான் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதோட பேஸ்மெண்ட் என்ன? இந்த ஃபைனல் எக்ஸாம் தானே. ஸோ அதுக்கு நம்ம நல்ல எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். வா, நல்லாவே புரியுது. நீங்கள் ஏன் எனக்கு லெக்சர் எடுக்கிறீங்க? நானும் உங்களை மாதிரி தானே கஷ்டப்பட்டு படிக்கிறேன். மற்றவங்க மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தால் வாழ்க்கையில் நம்ம தான் கஷ்டப்பட போகிறோம். எனக்கு இப்போ நிற்க கஷ்டமாக இருக்கு. கெஃபே போகலாமா? வாங்க போலாம். கெஃபேல நாசிலமா சாப்பிடலாமா? எனக்கு நாசிலமாவே பிடிக்காது. யாருக்கு தான் நாசிலமா பிடிக்காது? எனக்கு தான் பிடிக்காது.
அதிரா சொல்லுடி. எங்கடி இருக்க? நானா இங்க தான் அபிதாட் கிட்ட இருக்கேன். சொல்லு. நான் அபிதா பின்னாடி தான் இருக்கேன், வரியா? சரி அங்கேயே இரு, வரேன் வரேன். பாய். எப்படி இருக்க? வாடி, நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இந்த ஆம்பளைங்க லவ்ன்ற பேர்ல டார்ச்சர் பண்றாங்கடி. யார்டி அது? யாரு? அந்த மித்ரன் தான். ஆஹா, மேடம்க்கு யாரோ வலை விரிக்கிறாங்க போல. நீ வேற ஏண்டி எரிச்சல கலப்புற? பாத்துடி, இதுக்குன்னே வருவானுங்க போல. அதான்டி. மணியாச்சு பாரு, வா ரூமுக்கு போலாம். இல்லடி, இங்க கொஞ்ச நேரம் உட்காரணும்னு தோணுது. நீ முத போ. சரிடி. பாய். இன்னைக்குள்ள லெக்சர் ரொம்ப மட்டமா இருந்துச்சு. எனக்கும் அப்படிதாண்டி ஃபீல் ஆனிச்சு. ஆமா, எனக்கே தெரியல என்ன சொல்றதுன்னு. தோ வந்துட்டான்ல அன்பு தலையில சாவடிக்க. ஏண்டி, அவனுக்கு என்ன? நேத்து தான் சொன்னல, அந்த காமெடி பீஸ் அவன் தான் மித்ரன். சரி, உனக்கேது இப்படியே இருக்குது? இல்லடி, எதுவும் இல்ல. நான் கிளம்புறேன். இவ ஏன் இப்படி பயப்படுறா? நான் மித்ரனை தானே காட்டினேன். மித்ரனை பார்த்து பயப்படுறாளா இல்ல அந்த 2 பேர் பார்த்து பயப்படுறாளா? யார் இது? ஓ அதுவா, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், என் ரூம்மேட்ட கூட. ஓ ஓகே. ஹாய். ஓய் அதிரா, ஒன்றுமா எக்ஸாம் முடியல, புக்கும் கைமா அழிஞ்சிக்கிட்டு இருக்க? அப்படி இல்லை மித்ரன். உங்களுக்கு தெரியாதுல்ல, நாளைக்கு எனக்கு குவீஸ் இருக்கு. அதான் என்னோட லெக்சர்ஸ் அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது குயிஸா? நாளைக்கே அட்டென்ட் பண்ணணுமா? என்ன குண்டு தூக்கி போடுற? ஒரு நல்ல படத்துக்கு 2 டிக்கெட் எடுத்து வச்சிருந்தேன் நம்ம போகிறதுக்காக. ஆனால் நீ என்னன்னா இப்படி சொல்கிற? மித்ரன், என்ன விளையாடுறீங்களா? நான் மூவி பார்க்க, அதுவும் இந்த கேம்பஸ் வெளியே போய் எந்த நம்பிக்கையில நீங்கள் டிக்கெட்லாம் வாங்கியிருக்கீங்க? அதெல்லாம் தெரியாது, நீங்கள் வரீங்க. நானும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு எங்கேயுமே கூப்பிடாம இருந்தேன். இப்போ தான் பிளான் பண்ணி மூவிக்கு 2 டிக்கெட்ஸ் எடுத்தேன். ஆனால் நீங்கள் என்னன்னா இப்படி பண்ணுறீங்க. எனக்கு தெரியாது, ஒழுங்காக வரீங்க. என்னால வர முடியாது. ப்ளீஸ் அதிரா, என்னால முடியாது. சொல்றதை நான் சொல்றது கேளுங்க. முடியும். நான் சொல்றதை நீங்க கேளுங்க. என்னால வர முடியாது. எனக்கு புரியுது, ஸ்டடீஸ் முக்கியம் தானே. ஆனால் இப்படி ஃபன் இல்லைன்னா இப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். புரியுதா? நீ வர. போதும் மித்ரன், I don't want to argue. என்னால வர முடியாதுன்னா முடியாது. And I'm sorry. நான் கிளம்புறேன். அதிரா வெயிட் பண்ணுங்க, பேசிக்கலாம். போதும் மித்ரன், I don't want to argue. And I'm leaving. ப்ளீஸ் அதிரா, முதல்ல உட்காரு. மித்ரன், நான் போகணும். முதல்ல உட்காருங்க, நான் சொல்றது கேளு. விடுங்க மித்ரன்.
ப்ளீஸ் உட்காருங்க, நம்ம பேசி. நான் போகணும். மித்ரன் கையெடுங்க மித்ரன், நான் போகணும். இது ரொம்ப இன்டீசெண்டா இருக்கு. கையெடுங்க, நான் போகணும். என்னது இண்டீசனா? ஏன்டி சொல்ல மாட்ட? உன் பின்னாடி நான் நாயா அலைஞ்சல, இப்படிதான் பேசுவ. உனக்கு என்ன மாதிரி நல்ல பையனா வேணாமா? ஒன்றும் இப்படி பணக்காரனா அழகா இருக்கிற பையன் தான் வேணுமா? பதில் சொல்லிடி. என்னடா சொன்ன? Episode too soon.